கோகோனட் மில்க் ரைஸ் வித் க்ரீன் சிக்கன் இது பார்க்கலாமா? வெல்கம் டு அவர் சேனல். யாருடா நீங்கள்? குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கணும். கீ போட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஸ்பைசஸ் போடணும். அந்த பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கிராம்பு, ஏலக்கி, அப்புறம் ஸ்டார் பூ, இது பட்டை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ரைஸ் ஆட் பண்ணணும். நான் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் எங்கள் வீட்டில் யாருக்கும் ஒத்துக்காது. ஸோ நான் நார்மலாக யூஸ் பண்ணுறேன். அந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரைஸ், அந்த ரைஸ் எடுத்துக்கிறேன். அந்த ரைஸ் தான் போடுறேன். ஜீரா சாம்பார்னா பிரியாணிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் நார்மல் ரைஸே நான் போட்டு அதுக்கப்புறமா கோகோனட் மில்க் நான் 2 செம்பு அரிசி எடுத்தேன். எங்கள் வீட்டில் செம்புன்னு தான் சொல்லுவோம். அந்த 2 செம்பு அரிசிக்கு கரெக்டாக நான் ஒரு 5 செம்பு பால் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் பால், அதாவது 1.5 தேங்காய், அதோட கோகோனட் மில்க் எடுத்து அதுக்கப்புறமா இதில் லாஸ்ட்டாக கீ போட்டு விசில் போட்டேன். எங்கள் வீட்டில் அந்த நார்மல் ரைஸ்க்கு ஒரு 4 விசில் விட்டோம். அது அப்போ தான் சாதம் கோடி, ஏன்னா குட்டி குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா எங்கள் வீட்டில். அதனால் ஒரு 4 விசில் போட்டு சாதம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது க்ரீன் சிக்கன் அதுக்கு சைடிஷாக பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அந்த க்ரீன் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கோகோனட் அந்த ரைஸ்க்கு காம்பினேஷன் நிஜமாகவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு க்ரீன் சிக்கனோட ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெசிபியை சொல்கிறேன். நிஜமாகவே க்ரீன் சிக்கன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காம்போ கோகோனட் மில்க் ரைஸ் வித் க்ரீன் சிக்கன் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நான் உளர்றேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நல்லா போடுறேன். ஓகே, பாய்.